காலமாக இருக்கக்கூடிய பகை இருக்குல்ல, காலகாலமாக இருக்கக்கூடிய பகையை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும், ஃபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேர் இஸ் எ ஃபியூட் பிட்வீன் யூ அண்ட் மீ அப்படின்னா அது உனக்கும் எனக்கும் காலகாலமாக பகை இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து அளவு கடந்த அன்பு சொல்லுவோம்ல தமிழில், அளவு கடந்த அன்புங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லணும், டோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஐ டோட் ஆன் மை டாட்டர் அப்படின்னது என் மகள் மேலே எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்குது அப்படின்றது யூஸ் பண்ணணும். அடுத்து பிடிவாத குணம்னு சொல்லுவாங்கள்ல, பிடிவாதம் அப்படிங்கிறத சொன்னோம் அப்ஸ்டினசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹிஸ் அப்ஸ்டினசி இரிட்டேட்டிங் மீ அப்படின்னா அது அவனுடைய பிடிவாதம் என்ன ரொம்ப கோவப்படுத்துது, எரிச்சல் அடைய செய்யுது சொல்லுவாங்களே, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா ரெகாண்டைட் அப்படின்னது மர்மமான முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹிஸ் டெத் இஸ் ரெகாண்டைட் அப்படின்னது அவனுடைய இறப்பு மர்மமான முறையில் இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.